அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கான மழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். அது மட்டுமில்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். அது மட்டுமில்லாமல் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன்னேற்றங்கள் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடல் பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் வெறும் தொழிலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல நிலை கிடையாது. ஆனால் 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அது மறைவு ஸ்தானம் என்பதால் நன்மையை தருங்க. அந்த வகையில தற்போது கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சனி ராசியில் ஆட்சி, அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால எதிர்பாராத பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வரவுகள் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் ஏதாவது வகையில் உங்களுக்கு செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். அதே போல் கடன்கள்ல ஒரு பகுதி அடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய முதலீடுகளை
இப்போது தவிர்ப்பது. பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் குறைந்து இருப்பதால புதிய முயற்சிகளை கைவிடுங்க. அதே போல குரு உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் என்பது கட்டுக்கடங்கிதாங்க இருக்கும். இவ்வளவு நாளா தலைக்கு மேல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. அதே போல் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான ஒரு காலகட்டமாக இருந்த நிலை மாறி செவ்வாயினுடைய இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. பொறுமையாக இருங்க. அது மட்டும் இல்லாம உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்ளுங்க. செலவில் எச்சரிக்கையோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்து கொள்ளலாம். காரணம் தேவையற்ற வழியில் பொருள் செலவாகுங்க. பொருள் தொலையும் வாய்ப்புகள் இருப்பதால எல்லா விதத்திலும் கவனம் மிக மிக அவசியம். குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளின்படி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப பொறுப்புகள் பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும் வீண் விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியமும் உண்டாக இருக்கு. கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்குது. அதே போல் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும். அதனால சிரமங்கள் சற்று குறைவாக தாங்க இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனிதருக்கு வேதனையை அளிக்குங்க. உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராதுங்க. அதனால கவனத்தோடு இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதனால தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக இப்போது எதிர்பார்க்கலாங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.